السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கடலூர் வடக்கு மாவட்டம் பன்ருட்டி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த திருமுனை கூட்டத்திலே நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்கின்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. எதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் எந்த காரியங்களாக இருந்தாலும் அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் அது மனித சமுதாயத்திற்கு முழுமையாக பயனளிக்க வேண்டுமையானால் அதனுடைய அடித்தளமும் அடிப்படையும் சரியாக இருக்க வேண்டும். எதனுடைய அடித்தளமும் அடிப்படையும் சரியாக இல்லையோ அது நிலை குலைந்து சீரழிந்து போவதை தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய இல்லங்களை அல்லது நாம் கட்டக்கூடிய கட்டிடங்களை சிந்தித்து பாருங்கள். அந்த கட்டடங்கள் நம்முடைய மனிதர்களுடைய பார்வையில் மேலோட்டமாக இன்றைக்கு தெரிந்தாலும் அந்த கட்டிடங்களின் பயன் என்பது மனிதர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமையானால் அந்த கட்டிடங்கள் உறுதியாக இருந்து அந்த வீட்டாருக்கு அது முழுமையாக பயனை தர வேண்டுமையானால் அந்த வீட்டினுடைய அடித்தளம் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டினுடைய கட்டுமானத்தின் அடிப்படை மிக சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அடிப்படைக்கு மேலாக எழுப்பப்படக்கூடிய அந்த கட்டிடங்கள் உறுதியானதாக இருக்கும், பயன் தரக்கூடியதாக இருக்கும். எப்படி ஒரு கட்டிடத்தினுடைய உறுதி அந்த அடிப்படையை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கை நெறியான இஸ்லாமிய மார்க்கமும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை தூதருக்கு கட்டுப்பட்டு அந்த இறைவனும் இறை தூதரும் நமக்கு எதை வழிகாட்டுகின்றார்களோ அதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று கடைபிடித்து வாழ்வதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது, உங்களுடைய வாழ்க்கை நெறி என்பது 5 அடித்தளங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த 5 அடிப்படைகள் என்ன? நாம் சிறு வயதிலிருந்து அறிந்திருக்கக்கூடிய, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பச்சிலம் குழந்தையாக இருந்தாலும், மக்தப் மதரசாவிலே பயிலக்கூடிய குழந்தையாக இருந்தாலும், அந்த பிள்ளைகள் முதற்கொண்டு அறிந்து வைத்திருக்கக்கூடிய அடிப்படையை தான் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய 5 அடிப்படைகள் என்றால் அதில் முதன்மையானது லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமத்து தௌஹீதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர
வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஏக இறைவனாகிய அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நாம் நம்ப வேண்டும். ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் எந்த பொருளுக்கும் கிடையாது என்பதை ஒரு மனிதன் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதை தான் அந்த 5 அடித்தளங்களில் முதன்மையானதாக தலையாயதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை திருமறை குர்ஆன் வசனங்களில் எவ்வளவோ வசனங்களில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு சொல்லித் தரும் பொழுதெல்லாம் வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் என்பவன் ஒரே ஒரு இறைவன் தான். லா இலாஹா இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. அவன் மக்கள் மீது அருள் பொழியக்கூடியவனாகவும் அன்பு பாராட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து எப்படி நம்முடைய சமுதாயத்திற்கு முஹம்மது என்கின்ற ஒரு மனிதர் இறை தூதராக இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றாரோ, அதே போன்று இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலம் முதல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் இறைவன் புறத்திலிருந்து இறை தூதர்கள் வந்திருக்கின்றார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மனித குலத்தினுடைய முதல் மனிதனாக படைக்கப்பட்ட ஆதம் அவர்களும் ஒரு இறை தூதர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு இறை தூதர் தான். அப்படியே திருமறை குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தோமையானால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் பெயர் கூறப்பட்ட இறை தூதர்களாக 25 நபர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். பெயர் கூறப்படாத எத்தனையோ இறை தூதர்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. அந்த அனைத்து இறை தூதர்களும் இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அனைத்து நபிமார்களும் சொன்ன இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், உங்களுடைய கடவுள் என்பவன், உங்களை படைத்த இறைவன் என்பவன் அவன் ஒருவன் தான். அந்த ஒரு இறைவனை தவிர நீங்க வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை தான் தெள்ள தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதில் நிறைய வசனங்களை நாம் பார்க்கலாம். சூரத்துல் அன்பியா என்கின்ற அந்த அத்தியாயம், நபிமார்களை குறித்து பேசப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் எடுத்து படித்தீர்களேயானால் அல்லாஹ் அதில் ஒவ்வொரு இறை தூதராக பேசிக்கொண்டே வருகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பினால அவர் இந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ததெல்லாம் ஒரு இறைவனை வணங்குங்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களா, அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரு அருமையான கருத்து ஒரு இறைவனை மட்டுமே வணங்குங்கள். அதே போன்று எந்த நபியை எடுத்துக்கொண்டாலும், எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அடிப்படையாக பிரச்சாரம் செய்த ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இது எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு கருத்து தெரியுமா? ஒருமுறை நாம் பிறப்பால் முஸ்லிமாக இருந்திருக்கிறோம், நாம் வளர்ப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்திருக்கிறோம் என்பதற்காக இந்த கருத்தை சொல்லவில்லை. இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய, இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, இந்த உலகத்தை படைத்து இவ்வளவு அழகாக இயக்கக்கூடிய கடவுள் என்பவன் ஒருவன் தான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது என்றால் இது வெறுமனே முஸ்லிம்களுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்ட கருத்து கிடையாது. இது யாரால் சொல்லப்பட்ட கருத்து தெரியுமா? இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை. அதனால்தான் இந்த கருத்து என்பது அறிவுபூர்வமான கருத்தாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானிதமாக நம்முடைய பகுத்தறிவு இருக்கிறதே, அந்த பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் நாம் எப்படி இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் நம்மோடு வாழக்கூடிய அந்த கால்நடைகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் பறவை இனங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் கடல்வாழ் உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி இறைவனால் படைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து பிறகு மரணத்தை சந்திக்கின்றோமோ அதே போன்று அறிவியல் ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான்.
ஆனால் அந்த கோடான கோடி படைப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய அல்லது நாம் சிந்திக்கக்கூடிய அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களிலும் அனைத்து காரியங்களிலும் எது நன்மையான காரியம் எது தீமையான காரியம் என்பதை பிரித்து அறியக்கூடிய அந்த பகுத்தறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த பகுத்தறிவை கொண்டு சிந்தித்துதான் இந்த கருத்தை இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நாம் ஏற்றிருக்கிறோம். அதற்கு உதாரணத்தை இவ்வளவு உதாரணங்களை பார்க்கலாம். இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பூமி, எவ்வளவு பிரம்மாண்டமான வானங்கள், அந்த வானங்களை அலங்கரிப்பதற்காக படைக்கப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழலளிப்பதற்காக அந்த வானங்களிலே மிதந்து செல்லக்கூடிய மேகங்களாக இருக்கலாம், அல்லது பகல் நேரத்திலே மனிதர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட சூரியனாக இருக்கலாம், அந்த இரவு நேரத்திலே மனிதர்களுக்கு ஒரு நிம்மதியை தர வேண்டும் என்பதற்காக பூமிக்கு தேவையான வெளிச்சத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட சந்திரனாக இருக்கலாம். எவ்வளவு படைப்புகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்னைக்காவது ஒரு நாள் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் சூரியன் லேட்டா உதிச்சிருச்சு அல்ல சூரியன் லேட்டா மறைஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 24ங்கிறது 25 மணி நேரமா மாறி போயிடுச்சு வரலாறு பேசியதுண்டா? அல்லது 24 மணி நேரம் என்பது இந்த ஒரு நாள் மட்டும் 20 மணி நேரமாக குறைந்து விட்டது என்று எங்கேயாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? அந்த சூரியனும் சந்திரனும் சரியாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பூமியில வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு தேவையான தண்ணீராக இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்பாடு செய்து தருகின்றானே. இந்த பூமியினுடைய இயக்கத்தை சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பை போன்று இந்த உலகத்தில் யாராலும் படைக்க முடியாது. அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதை இயக்குபவன் யார் என்பதை சிந்தித்தோமா? ஒரு சிறிய பொருள் என்பது கூட தானாக இயங்காதுங்க. ஏன் நாம் பயணம் செய்யக்கூடிய பேருந்தை யோசித்து பாருங்கள், தானாக இயங்குமா? இன்னைக்கு எத்தனையோ பார்க்கிறோம். ஆரம்பத்துல பேருந்து வந்த நேரத்துல பேருந்தை ஓட்டுவதற்கு ஓட்டுநர், அந்த பேருந்துல பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளை கவனிப்பதற்காக, அவர்களுக்கு சீட்டுகளை வழங்குவதற்காக, அவர்களை சரியாக ஏற்றி முறையான இடத்தில் இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக அதற்கு நடத்துனர் நியமிக்கப்பட்டாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க என்ன செய்யறாங்க, ஓட்டுநர் கண்டிப்பா தேவைதான், ஆனா கண்டக்டர் தேவையில்லை. எத்தனையோ பாக்குறோம்ல, 1 to 1 பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லயே டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவான். கடலூர்ல ஏறுறீங்களா, இங்க டிக்கெட் வாங்கி ஏறிடுங்க, அவ்வளவுதான். வண்டி வேற எங்கேயே நிக்காது, இங்க எடுத்தா நேரா திருச்சிதான். சொல்றாங்களா இல்லையா? கண்டக்டர் இல்லாம அந்த வாகனங்கள் இயங்குகிறது. ஆனால் ஒரு ஓட்டுநர் இல்லாமல் இயக்க முடிகிறதா? ஓட்டுநர் இல்லாம அந்த பேருந்தை இயக்க முடியாது. அப்ப சாதாரண ஒரு பேருந்தை ஒரு ஓட்டுநர் ஒரு டிரைவரால தான் இயக்க முடியும் என்று சொன்னால், அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த உலகம் ஒரு நொடி கூட முந்தவும் செய்யாமல், ஒரு நொடி கூட பிந்தவும் செய்யாமல் இவ்வளவு அழகாக துல்லியமாக இயங்குகிறது என்று சொன்னால், அதனுடைய பின்னணியில் இருந்து இயக்குபவன் யார்? அந்த இயக்கக்கூடியவன் தான் அந்த ஒரு இறைவன். அதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். இந்த உலகத்தில் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை மட்டும் விட்டுவிட்டு அல்லாஹுவோடு சேர்த்து இன்னும் பிற கடவுள்களை ஏற்றுக்கொண்டு மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கொண்டு பல கடவுள்களை வணங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சில தகவல்களை சொல்கிறான். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன், நீங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த பூமியிலும் இந்த வானங்களிலும் மின் தூனில்லா அல்லாஹு அல்லாத ஒரு கடவுள் இருப்பாரையானால் லஃபஸதத்தா, அது சீர்கெட்டு போய்விடும். அல்லாஹ் தெளிவாக நமக்கு பாடம் நடத்துகிறான். இந்த வானங்கள்லயே இந்த பூமியிலேயும்
அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள், அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று நாம் உறுதியாக நாம் நம்பினோமையானால், 2 கடவுள் இருக்கிறார், 3 கடவுள் இருக்கிறார் என்று நாம் நம்பினோமையானால், இந்த பூமியும் இந்த வானங்களும் என்றைக்கோ சீர்கெட்டு போயிருக்கும், இப்படி துல்லியமாக இயங்காது என்கிறான் இறைவன். அப்ப அறிவுபூர்வமா யோசிச்சு பாருங்க, ஒரு பேருந்தை ஒரு நபரால் இயக்க முடிகிறது, அப்படி இயக்குனாதான் அது சரியா இயங்கும். இப்ப போறீங்க, பண்ருட்டில இருந்து கும்பகோணத்துக்கு போகணும்னு பஸ் ஏறதுக்கு போறீங்க. பஸ் எடுக்கிறதுக்காக 2 டிரைவர் வந்துடுறாங்க. வந்துட்டு அதான் பஸ்ல அவ்வளவு விசாலமா இடம் இருக்குதுல்ல, ரைட் சைடு டோர்ல ஒரு ஸ்டேரிங், லெப்ட் சைடு டோர்ல ஒரு ஸ்டேரிங், 2 சீட்டை போட்டு 2 டிரைவரை உட்கார வச்சு 2 பேருமே வண்டியை ஓட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னா வண்டியை எடுக்க முடியுமா? ஒரு டிரைவர் இருந்தாதான் வண்டியை இப்படி எடுத்து அப்படி போகலாம் வரலாம், எல்லாத்தையும் கரெக்டா செய்ய முடியும். 2 டிரைவரை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் அப்பதான் ஆக்சிலேட்டரை மிதிப்பாரு, ஒருத்தர் அப்பதான் பிரேக்கை மிதிப்பாரு. வண்டி நவருமா? நம்ம நினைச்ச ஊருக்கு போய் சேர முடியுமா? அப்ப ஒரு சாதாரண பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் இருந்தால் மட்டும்தான் அதை சீராக இயக்க முடிகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு ஓட்டுநர்கள் வந்தார்களானால் அதை நாம ஏத்துக்க மாட்டோம். அதை கூட விட்டுருங்களேன். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டிலே பொருளாதார அந்த சூழல் என்பது மிகவும் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சேமிக்கும் விதமாக, இந்திய பொருளாதாரத்தை வீணடிக்காமல் இருப்பதற்காக ஒரு அழகிய திட்டத்தை நம்ம கொண்டு வருவோமா? என்ன திட்டம்? ஒவ்வொரு மாநிலத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறோம்ல, அல்லது இந்த இந்திய நாட்டை மத்தியில் இருந்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறோமா இல்லையா? அந்த தேர்தலை நடத்தி ஆட்சியாளரை தேர்வு செய்வதற்காக எத்தனை பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. அதெல்லாம் வேணாம். ஏன் ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்வதற்கு தானே அந்த தேர்தல் எல்லாம் நடைபெறுகிறது. யாரெல்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க வாங்கப்பா. ஒரு 4 கட்சி இருக்குதா, வாங்க 4 கட்சியும் சேர்ந்து நீங்க ஆட்சி செய்யுங்க தமிழ்நாட்டை, தேர்தல் வேண்டாம், பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த 4 நபர்களையும் முதலமைச்சராக அமர வைத்தால் தமிழ்நாடு மாநிலத்தை ஆட்சி செய்ய முடியுமா? ஆட்சி செய்ய முடியாது. அப்ப நாம இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்கினால் தேர்தலின் மூலமாக செய்யப்படுகின்ற அந்த செலவுகளை நாம் குறைக்கலாம். ஆனால் அதன் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவின் காரணமாக இந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை இந்த உலகத்தில் நம்ம சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாது. அப்ப அதற்காக தான் ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தான், சீராக இயங்கும் என்பதற்காக தான் இவ்வளவு பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து நாம் தேர்தலை நடத்துகிறோம். அப்ப ஒரு குட்டியான ஒரு மாநிலம், ஒரு சிறிய நாடான ஒரு இந்தியா, இந்த நாட்டையும் இந்த மாநிலத்தையும் ஆட்சி செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் ஒரு ஆட்சியாளர் தான் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம ஏற்றிருக்கிறோமே. இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பூமியை ஆட்சி செய்வதற்கு ஒரு கடவுளை தவிர இன்னும் பிற கடவுள் இருப்பார்கள் என்று நாம் நம்பினால் நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்கிறதா? இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த மனிதர்களாகிய நாமே பிற படைப்புகளை விட சிறந்தவர்களாக நாம் இருக்கின்றோமையானால் இறைவன் நமக்கு வழங்கிய அந்த பகுத்தறிவு தான், அந்த பகுத்தறிவு எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதற்கு நேர் மாற்றமாக தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடவுள் கொள்கைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பொறுத்தளவிற்கு ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஒரு இறைவனை தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதிலே அனைவரும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்களே, ஆனால் அந்த இறைவனை நாம் எப்படி நம்ப வேண்டுமோ அந்த முறையில் நாம் நம்பணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில முதன்மையானது என்னவென்றால் வணக்கத்திற்குரிய ஒரு இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டதற்கு பின்பாக அந்த இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அந்த இறைவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, அந்த இறைவனுடைய பண்புகள் என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதில் நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அதனை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடவுளுடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் கிடையாது.
அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களா இறைவனுக்கு ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். மனிதர்களை போன்று படைக்கப்பட்ட ஜின் வர்க்கமா, ஜின் படைப்பினமா, அவர்களும் இறைவனுக்கு இணையாக மாட்டார்கள். அல்லது மனிதர்கள் அல்லாத இந்த உலகத்தில் உள்ள கால்நடைகளாக இருக்கலாம், மரம் செடி கொடிகளாக இருக்கலாம், அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கலாம், எதுவும் இறைவனுக்கு சமமாகாது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அதேதான் அந்த திருமறை குர்ஆனுடைய அற்புதமான ஒரு அத்தியாயம், இறைவனால் விரும்பப்பட்ட ஒரு அத்தியாயம். சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரா இருக்கிறதே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹு சமத், அவன் தேவைகளற்றவன் என்பதை சொல்லுங்கள். லம் யலிது வலம் யூலது, அவனும் எந்த பிள்ளைகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை, அந்த இறைவனும் யாராலும் பெறப்படவும் இல்லை. இறைவனுக்கு பிள்ளைகளும் கிடையாது, இறைவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது, அவன் தனித்தவன் என்பதை மக்களுக்கு மத்தியில தெளிவாக பிரச்சாரம் செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் அந்த 4 வசனத்தின் மூலமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நமக்கு சொல்லித் தருகிறான். அதே கருத்தில் அமைந்த இந்த வசனம் தான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹுவை போன்றே இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதை அல்லாஹ் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறான். அதுல பாருங்க, அல்லாஹ் நமக்கென்று அவனுக்கென்று சில பண்புகளை தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுதெல்லாம் வல்லாஹு சமீஉன் அலீம், அவன் செவியேற்கக்கூடியவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் செவியேற்கக்கூடியவன். அதே போன்று அல்லாஹ் வல்லாஹு பஸீருன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அதே போன்று நிறைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் என்றும், அல்லாஹ் செவியேற்கக்கூடியவன் என்றும், உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்துல அவனுடைய பண்புகளாக சில பண்புகளை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைப்பான். இந்த வசனங்களை படித்துவிட்டு நிறைய மாற்று மத நண்பர்களுக்கு நாம திருமறை குர்ஆனை தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆனை கொடுக்கிறோம் பாருங்க. அதை படிச்சவங்க சில பேர் நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, அல்லாஹ் செவியேற்கக்கூடியவன் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களாகிய நாமும் தான் செவியேற்கிறோம். இப்ப நாம பேசுறதை நீங்க கேட்கறீங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அதை நம்ம கேட்கிறோமா இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் செவியேற்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. மனிதர்களோடு வாழக்கூடிய கால்நடைகள், ஒரு நாய் போகுது, அதை ஒரு சவுண்ட் கொடுத்து இப்படி கூப்பிட்டோம்னா திரும்புதா இல்லையா? ஒரு நாய் இருக்குதுன்னா அதுக்கிட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பிரிச்சு பாருங்க, அந்த கவர் சவுண்டை கேட்டு டக்குன்னு நம்மள்ட்ட ஓடி வரும். என்ன அந்த சவுண்டை கேட்குது. அப்ப அல்லாஹ் எப்படி செவியேற்கின்றானோ அதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் செவியேற்கிறோம். நம்மோடு படைக்கப்பட்ட இன்னும் பிற கால்நடைகளும் இன்னும் பிற உயிரினங்களும் செவியேற்கின்றன. அப்ப இது அல்லாஹ்விற்கு நிகராக இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாமும் தான் பிற மக்களை பார்க்கிறோம், கால்நடைகளும் தான் தன்னுடைய கண்களால் பிற படைப்புகளை பார்க்கின்றது. அப்ப இது அல்லாஹ்விற்கு நிகர் இல்லையா என்று நம்மை குறித்து கேள்வி கேட்பார்கள். அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான ஒரு பதிலை நமக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை போன்று யாரும் எவரும் கிடையாது என்பதை அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தோமையானால் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் இருக்கின்றான், இந்த உலகத்தில் ஆக சிறந்த படைப்புனா மனிதர்கள் தானே. மனிதர்களை விட பலத்தால் ஆரோக்கியத்தால் எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது, அது வேற. ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்த்தோமையானால் மனிதனை போன்ற ஒரு சிறந்த படைப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு செவியேற்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறான். அந்த திறனை அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறான் தெரியுமா? பலகீனத்தோட தான் கொடுத்திருக்கிறான். முழுக்க முழுக்க அந்த செவித்திறனை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்விற்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. அதை நாம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமையானால் நாம செவியேற்கக்கூடிய அந்த சப்தம் இருக்குது பாருங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளை, இப்ப இந்த போன் இருக்குதுன்னா இந்த போனுடைய வெயிட் என்ன? ஒரு 2 கிலோ கண்டுபிடிச்சிடுறோமா? வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம் அல்லது வீட்டுக்கு நாம தண்ணி வாங்குறோம், எத்தனை லிட்டர் தண்ணி வாங்கணும், எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடணும்,
அந்த லிக்விடாக இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் அந்த லிட்டர் என்கின்ற கணக்கில் நாம் அளக்கிறோம். அதே போன்று அறிவியல் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே மனிதர்கள் செவியேற்கக்கூடிய அந்த சப்தத்தை ஹெர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அளவால் இன்றைக்கு அளக்கின்றார்கள். அதற்கு தான் பாருங்க, கிலோகிராமுக்கு கேஜின்னு போடுறோமா, லிட்டருக்கு எல்லுன்னு போடுறோமா, அந்த மாதிரி இந்த ஹெட்ஸுக்கு என்ன செய்வாங்கன்னா HZS என்று எழுதுவார்கள். அதற்கு நீங்க எல்லாரும் போன் வச்சிருக்கிறோம்ல, எல்லாரும் போன் வச்சிருக்கிறோம். அந்த போன்ல உள்ள ஸ்பெசிபிகேஷனை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல உள்ள அந்த ஸ்பீக்கருடைய குவாலிட்டி இருக்குதுல்ல, அதை நாம எடுத்து பார்த்தோம் வைங்க, அதுல போட்டிருப்பான் இந்த போனுடைய ஸ்பீக்கர் என்பது இத்தனை ஹெர்ட்ஸ்ல இருந்து இத்தனை ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் இதனுடைய சப்தம் வெளியாகும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். அதே போன்று இந்த ஸ்பீக்கராக இருக்கலாம், இந்த ஸ்பீக்கருக்கு சப்தத்தை தரக்கூடிய ஆம்பிளிஃபையராக இருக்கலாம், அல்லது நாம் பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மைக்காக இருக்கு, எதுவாக இருந்தாலுமே அந்த ஹெர்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில தான் அது கணக்கிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய செவித்திறன் என்பது 20 ஹெர்ட்ஸ்ல குறைஞ்சபட்சம் 20 ஹெர்ட்ஸ் இருந்தாலும் அவனால செவியேற்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே ஒரு சவுண்டு போனுச்சுன்னு வைங்க, அவனால அது கேட்க முடியாது. அதிகபட்சமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் அவனை சப்தத்தை உணர முடியும், கேட்க முடியும். 20,000 ஹெர்ட்ஸை தாண்டி போனுச்சுன்னு வைங்க, அவனால் அந்த சப்தத்தை கேட்க முடியாது. உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், கடந்த 2005ஆம் ஆண்டு சென்னையில சுனாமி வந்துச்சுல, அந்த சுனாமியை யாராலையும் உணர முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த கடல் அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த பெரும் அலையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அலையினுடைய சப்தம் என்பது 20,000 ஹெர்ட்ஸை தாண்டி விட்டது. அதனால எந்த மனிதர்களாலும் அந்த அலையினுடைய சப்தத்தை கேட்க முடியாமல் உணர முடியாமல் போனது என்பதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று பாருங்க, உங்களுக்கு மத்தியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, சப்தமா பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்குது. பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படின்னு வாயை மட்டும் அசைச்சா உங்களுக்கு ஏதாவது கேட்குமா? யாரா இவர் மேலே ஏறிக்கிட்டு வாயை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே கேட்க மாட்டேது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஏன் என்று கேட்டால் அந்த வாயை அசைப்பதன் மூலமாக அதிலிருந்தும் ஒரு சிறிய சப்தம் வெளியேறும். அதனால் அந்த சப்தத்தினுடைய அளவு என்பது 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவாக இருக்கிறது. அதனால உங்களால கேட்க முடியல. இதான் அறிவியல் பூர்வமானது. அதே போன்று பார்த்தீர்களேயானால் ஒரு மனிதனால செவியேற்கக்கூடிய சப்தம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்மளால கேட்க முடியும், இல்லைனா கேட்க முடியாது. ஆனால் இறைவன் என்பவன் அப்படி கிடையாது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நாம் செவியேற்று ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமையானால் நமக்கு தகுந்தாறு போல அந்த பேச்சுக்கள் அமைய வேண்டும். 20 ஹெர்ட்ஸுக்கு மேல இருந்தாலும் நம்மளால கேட்க முடியும், 20,000 ஹெர்ட்ஸுக்கு உள்ளே இருந்தாலும் நம்மளால கேட்க முடியும். நமக்கு தெரிந்த மொழிகளில் பேசினால்தான் கேட்க முடியும். இப்ப இருக்கிறார், நம்ம நல்லா பேசுறோம், என் காதல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் ஜாப்பனீஸ் மொழியில என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், புரியுமா? உங்கள்ட்ட பயான் பேசும்போது ஜாப்பனீஸ் மொழியில அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா? யாரா தமிழ்நாட்டுல வந்துகிட்டு ஜாப்பனீஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பிளைட் மாதிரி இங்க வந்துட்டாரு போல, மாத்தி பார்சல் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப நாம காதுகளில் விழுந்தாலும் கூட அதை புரிந்து கொள்ள வேண்டுமையானால் நமக்கு தெரிந்த மொழிகளில் அந்த பேச்சு அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இறைவன் செவியேற்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த மூளை முடுக்கில் எந்த மூளையில் நீங்கள் இருந்தாலும், எந்த மொழியில் நீங்கள் பேசினாலும், எப்படிப்பட்ட சப்தத்தில் இறைவனிடத்தில் நீங்கள் பேசினாலும் அதை இறைவன் செவியேற்பான். ஒரு 10 பேர் இருக்கிற சபையிலே உங்கள் தேவையை இறைவனிடத்தில் முறையிட வேண்டுமையானால் உங்களுடைய உதடுகளை கூட அசைக்காமல் உள்ளத்தால் நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை செவியேற்கக்கூடிய வல்லமை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை திருமறை குர்ஆன் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்ப மனிதர்களாக இருந்தாலும் கால்நடைகளாக இருந்தாலும் அவர்களும் செவியேற்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இறைவனை போன்று செவியேற்க முடியாது என்பதை அல்லாஹ் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த அடிப்படை கொள்கையிலே முஸ்லிம்கள் உறுதியாக நாம் இருக்கின்றோமா? முஸ்லிம்கள் இந்த அடிப்படை கொள்கையை நாம் தெளிவாக விளங்கி இருக்கிறோமா?
இவ்வளவு அறிவுபூர்வமாக இறைவனை தவிர செவியேற்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது என்பதை திருமறை குர்ஆன் தெளிவாக எடுத்துச் சொன்னதற்கு பின்பாக இன்றைக்கு தன்னுடைய உள்ளங்கள், தன்னுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் கடவுள் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அதனிடத்திலெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனை போன்று அவர்கள் செவியேற்க முடியுமா? இறைவனை போன்று நம்முடைய பிரார்த்தனைகளை அவர்களால் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற வைக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஜனாசா வீட்டு ஹால்ல தான் வச்சிருப்பாங்க. அப்படித்தானே? நம்ம கூட வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு நோய்வாய்ப்பட்டோ அல்லது வயது மூப்பின் காரணமாகவோ இறந்து விட்டார் என்று சொன்னால் நேற்றைய தினம் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரே, நாம சொன்ன கருத்துக்களை அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் என்றைக்கு அந்த ஆத்மா அவருடைய உடலில் இருந்து பிரிந்து விட்டதோ, என்றைக்கு அவர் ஜனாசா என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டாரோ, அந்த ஜனாசா நம்முடைய வீட்டினுடைய ஹால்ல வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குடும்பத்தார்கள் எவ்வளவு விஷயங்களை சொல்லி அழுவார்கள். கடந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டி அந்த ஜனாசா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அழுகின்றார்களே, அந்த புலம்பலை அந்த ஜனாசாவால் செவியேற்க முடிகின்றதா? நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் கண்கூடாக நம்மோடு பேசினார், கண்கூடாக நாம் பேசியதை கேட்டார். ஆனால் அவர் இறந்துவிட்டு நமக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது கூட நாம் பேசக்கூடியதை அவரால் செவியேற்க முடியாது. ஏன்? அவர் இறைவன் கிடையாது, நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். அதை உறுதியாக நம்பி இருந்தார்கள். அதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இறைவன் செவியேற்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனை போன்று இந்த உலகத்தில் யாராலும் செவியேற்க முடியாது என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பி நம்முடைய துஆவாக இருந்தாலும் பிரார்த்தனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே முறையிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படை. அதே போன்று பார்த்தீர்களேயானால் இஸ்லாத்தினுடைய அந்த வசனத்தை லைஸக மிஸ்லிஹி ஷைஅன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு நிகராக இருக்க முடியாது என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள். மனிதனுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், அது உணவுப் பொருட்களாக இருக்கலாம், வாழைப்பழமாக இருக்கலாம், தேங்காவாக இருக்கலாம், அல்லது இன்னும் பிற எந்த பொருட்களாக இருக்கலாம். அந்த பொருளுக்கு என்று ஒரு சக்தி வந்து விட்டதாக அதை இன்றைக்கு மூல நம்பிக்கையாக சில நபர்கள் இன்றைக்கு பார்ப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பதை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை. அருள் புரியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு மட்டும்தான், வேறு யாராலும் அருள் புரிய முடியாது. அது இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதராக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினார்களா? அல்லது தன்னோடு வாழ்ந்த நபி தோழர்களுக்கு நான் இறை தூதராக இருக்கிறேன், என்னுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, மறுமை நாளில் கௌசர் என்கின்ற தடாகத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான், இன்னும் நிறைய சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான், எனவே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு முரீது தருகிறேன், நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா? எந்த இடத்திலையுமே அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல ஒரு துளி அளவிற்கு கூட நபிகள் நாயகம் அவர்களுக்கும் சொந்தம் கிடையாது என்பதை அல்லாஹ் நமக்கு பாடமாக நடத்துகிறான். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனிதர்களுக்கு மத்தியில இருக்கிறது தான். இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத ஒரு காரியத்தை ஒரு சாதாரண நேரத்தில் செய்யறாரு. பள்ளிவாசலுக்கு போறோம், பாங்கு என்பது அதனுடைய வாசகங்கள் என்பதை இரட்டை இரட்டையாக சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இகாமத்தினுடைய வாசகத்தை பாங்கினுடைய வாசகத்தை போன்றே ஒற்றைப்படையாக சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறதா இல்லையா? இப்ப பள்ளிக்கு போறோம், ஒருத்தர் புதுசா தொழுகைக்கு வந்திருக்கிறாரு, பாய் நீங்க இகாமத்து சொல்லுங்க, தொழுகைக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னா அவர் இகாமத்தை இரட்டை இரட்டை இதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த மனிதரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாய் இப்பெல்லாம் இரட்டை படையில நாம சொல்லக்கூடாது, ஹதீஸ்ல ஒற்றைப்படையாக தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த தவறை நாம திருத்தி கொடுப்போமா இல்லையா?
அது சாதாரண நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடியதாக இருக்கலாம், தொழுவதாக இருக்கலாம். ஒருத்தர் சுன்னத்தை தொழுகிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல உட்கார்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தவறா தொழுகின்றார். அப்ப நாம அந்த தவறை நாம சுட்டி காமிப்போம். அப்ப சாதாரண சூழல்ல ஒரு மனிதர் ஒரு தவறை செய்கின்றாரையானால் அதை நாம உடனடியாக சுட்டி காமிச்சிருவோம். இப்போ ஒரு வீட்டுல ஜனாசா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு செய்தி வருது. அந்த ஜனாசாவை பார்ப்பதற்காக நாம போறோம்னு வைங்க, அந்த இடத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா கத்தி புலம்பி அழுகின்றார். புலம்பி அழுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். எப்படிப்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலும் இறைவனுக்காக பொறுமையை மேற்கொண்டு சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒருத்தர் பார்க்கிறோம், ஜனாசாவுடைய ரொம்ப நெருங்கிய உறவினரா இருக்கிறாரு, ரொம்ப புலம்புறாருன்னா அந்த இடத்துல நாம் என்ன செய்வோம்னா அவர் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் கூட அதை சுட்டி காட்டுவதற்கு நாம தயங்குவோம். காரணம் என்ன தெரியுமா? துன்பமான சூழல் இருக்கிறாரு, மனமுடைந்து இருக்கிறாரு, அந்த நேரத்தில் இப்போதைக்கு வேணாம், கொஞ்ச நாளைக்கு சொல்லிக்கலாமே, அடுத்த நாள் சொல்லிக்கலாமே என்று அந்த சபையில ஒருத்தர் துன்பத்தில் இருக்கிறாருன்னு வைங்க, அந்த இடத்துல நாம தீமையை தடுப்பதற்கு யாரும் முன்னால் வரது இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் நாம பின்வாங்கிடுவோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆற்றலை எப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நபிகளாருக்கு பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால் உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்தில் அவ்வளவு படிப்பினை. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நாம பைக்ல போறப்ப ஹெல்மெட் போட்டிருக்கிறோம்ல, தலை கவசம் அணிஞ்சிருக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி நபிகளாருடைய காலகட்டத்திலே போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது இரும்பால் ஆன தலை கவசத்தை பாதுகாப்பிற்காக அணிஞ்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அந்த போர்க்களத்திலே தலைக்கவசத்தை அணிஞ்சிருக்கிறாங்க. தலைக்கவசம் நபிகளாருடைய தலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகள் வாளால் ஓங்கி அடிக்கிறார்கள், தாக்குகிறார்கள். அந்த தலைக்கவசம் நபிகளாருடைய தலையில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அது உடைகிறது என்று சொன்னால் அந்த முகத்தில் எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். நபிகளாருடைய முகத்துல இரத்த காயங்கள் பூசப்படுகிறது, நபிகளாருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. துன்பமான நேரத்தில் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் நபிகள் நாயகமே கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி தன்னுடைய நிலையை அறியாமல் அவர்களும் ஸ்தம்பித்து போயிருக்கின்றார்கள். அந்த தருணத்தில் நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், கைஃப யுஃப்லிஹுல் கௌம், தனக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட ஒரு நபியினுடைய முகத்தில் இரத்த காயத்தை பூசிவிட்ட ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்? அந்த ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி பல் உடைக்கப்பட்டு முகத்தில் இரத்த காயம் பூசப்பட்ட அந்த நிலையில நபிகள் நாயகம் அவர்கள் துன்பத்தின் விளைவாக ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துறாங்க, வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பதை அல்லாஹ்வின் அதிகாரம். அல்லாஹ் எதை பார்க்கிறாக? உஹது போர்ல என்னுடைய தூதர் அடிபட்டு இருக்கிறாரே, இப்ப வேணாம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தாமதப்படுத்தினால, அல்லது அந்த துன்பத்தை விட்டு அவங்க வெளியே வரட்டும், திரும்ப அவங்க மதீனாவிற்கு வந்து சகஜமான சூழலுக்கு வந்ததற்கு பின்பாக இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குவோம் என்று அல்லாஹ் பார்த்தான, அதையெல்லாம் பார்க்கல. நீ துன்பத்தில் இருந்தாலும் உயிரே போகக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட இறை தூதராக இருந்தாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அல்லாஹ்வின் அதிகாரம். உன்னுடைய முகத்தில் இரத்த காயத்தை பூசிவிட்டான் என்பதற்காக அவன் வெற்றி பெற மாட்டான் என்று எப்படி சொல்லலாம்? லைஸ லக மினல் அம்ரி ஷையுன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது என்பதை அல்லாஹ் நபிகளாருக்கு அந்த துன்பமான நேரத்தில் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல தலையிடக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் எதை பார்க்கல? ஆக துன்பத்தில் இருக்கிறாங்களே, நிலை குறைஞ்சு போய் இருக்கிறாங்களே அல்லாஹ் பார்க்கல. அந்த நேரத்திலும் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி தவறை கண்டிக்கிறான் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே யாரும் தலையிடக் கூடாது என்பதை அல்லாஹ் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக ஆழமாக நமக்கு பாடம் நடத்துகிறான் என்பதை பாருங்கள். ஆனா இன்னைக்கு என்ன? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு நன்மையை தருவதும் தீமையை தருவதும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் ஒன்று. நமக்கு நோய் வருகிறதா, அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய நோய்தான். அந்த நோய்க்கு நிவாரணம் கிடைக்கிறதா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த நோய்க்கு நிவாரணம் கிடைக்காது.
நமக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறதா, அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். நம்முடைய வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கிறதா, நஷ்டம் கிடைக்கிறதா, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அப்ப இந்த உலகத்தில் எது எனக்கு நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டுமே. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நபிகளாருடைய காலத்தில் இருந்து கண்டிக்கப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு அல்ல, மனிதர்களை போன்று இன்னும் பிற கால்நடைகளுக்கு அல்ல, அதைவிட அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய ஒரு கயிறுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நமக்கு நோய்வாய் வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நோய்க்கு நிவாரணம் தேடி இன்றைக்கு நம்முடைய தாயத்தை நாம் கட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கையில, கழுத்துல, இடுப்புல, காலில். இன்றைக்கு முஸ்லிம்களையே பார்க்கிறோம், எத்தனை நபர்கள் தாயத்தை கட்டிக்கொண்டு இந்த தாயத்தை நான் கட்டினால் எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, இந்த தாயத்தை நான் கட்டி இருந்தால் எனக்கு வந்த நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும், நான் இந்த தாயத்தை கட்டினால் எனக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்காதே, இந்த தாயத்தை நான் கட்டினால் மக்களுடைய முகபத்தை நான் சம்பாதிக்க முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்திலே இந்த தாயத்து பழக்கம் இருந்துச்சு. நபிகளாருடைய காலகட்டத்திலேயே அங்கு வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், அங்கு வாழ்ந்த அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இந்த தாயத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மந்த அல்லக்க தமீமத்தன் பக்கத அஷ்ரக், எவன் ஒருவன் தாயத்தை உடலில் தொங்கவிட்டு அதன் மீது நம்பிக்கை வைத்து விட்டானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். எவ்வளவு தெளிவான நபிமொழி இருக்கிறது. அந்த நபிமொழிக்கு எதிராக இன்றைக்கு பாருங்க, இந்த உலகத்துல ஒருத்தர் இமாமா இருக்கிறாரா, உடனே நோய் வாய்ப்பட்டுருச்சா உடனே அவர்கிட்ட போய் ஓதி அந்த கயிறை வாங்கி கட்டிக்கிட்டாதான் அவருக்கு நிம்மதியா இருக்குது. சில பேர் பார்த்தோம்னா இந்த கயிறை வாங்கறதுக்காக வேண்டி பல நூறு கிலோமீட்டர் நாகூருக்கு போறது, அஜ்மீருக்கு போறது, இப்படியே என்ன செய்யறாங்க, போய் போய் முக்கியமான இமாம்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்துல அப்படியே ஜியாரத்திற்கு செல்கின்றோம் என்கின்ற பெயரால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இந்த உலகத்தில் எந்த தீங்கு எனக்கு நடைபெற்றாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் எனக்கு ஏற்பட்டது என்பதை நம்ப வேண்டிய முஸ்லிம்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கடைபிடிக்க வேண்டிய முஸ்லிம்கள் இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாத அந்த கயிறை அல்லாஹ்விற்கு நிகராக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கின்றார்களா இல்லையா? இது போன்ற எத்தனையோ அடிப்படைகள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் நாம உறுதியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலும் அல்லாஹ்வுடைய ஆற்றலிலும் மனிதர்களாக இருந்தாலும் அல்லது மனிதர்கள் அல்லாத இன்னும் பிற உயிரினங்களாக இருந்தாலும் அல்லது உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அதே போன்று பார்த்தீர்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பேசணும்னா நாம நாள் கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். இஸ்லாம் என்பதை ஒரு மனிதர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான அழகான ஒரு மார்க்கம். இந்த உலகத்தில் எந்த மனிதன் இந்த இஸ்லாத்தை கடைபிடித்தாலும் அவன் சரியான சீரான பாதைக்கு வந்து விடுவான். இஸ்லாம் எப்படி ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதே போன்றுதான் தீண்டாமைக்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த மொழி பேசக்கூடிய மனிதராக இருந்தாலும், எந்த நிறத்தில் பிறந்த மனிதனாக இருந்தாலும், அவன் எந்த இனத்தை எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் அனைத்தும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான், யாருக்கு மத்தியிலும் எந்த வேறுபாடும் கிடையாது என்று தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதே போன்று பார்க்கிறீர்களானால் பொருளாதார நிலை, பொருளாதாரத்தை பொறுத்தளவிற்கு இஸ்லாத்தை போன்று வேறு எந்த மார்க்கமும் எந்த கொள்கையும் மக்களுக்கு அழகான ஒரு பாடத்தை நடத்தியது கிடையாது. அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் என்றால் இன்றைக்கு பாருங்க, வட்டியின் பெயரால் எத்தனை உயிர்கள் பறிக்கப்படுகிறது, எத்தனை குடும்பங்கள் அந்த குடும்பத்தில் உள்ள கை குழந்தையோடு சேர்த்து தீக்குளித்து மரணிக்கின்றார்கள். காரணம் என்ன? வட்டியினுடைய தொல்லை தாங்க முடியல, வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியல என்று சொல்லி குடும்பத்தோடு தீக்குளித்து மரணிக்கின்றார்களே, அந்த வட்டியை இஸ்லாம் தடை செய்கிறது. தீண்டாமைக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக
மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக, தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் எடுத்து பார்த்தோமையானால் மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான அத்துணை அடிப்படைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமுதாயத்திற்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக உரை நிகழ்த்திய அந்த இடத்துல பார்த்தோம், இந்த போதை கலாச்சாரத்தின் மூலமாக, மதுவின் மூலமாக, புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தின் மூலமாக, இன்னும் பிற தேவையற்ற காரியங்களில் நாம் அடிமையாவதன் மூலமாக மனிதனுடைய பகுத்தறிவு இன்றைக்கு மழுங்கடிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோமா இல்லையா? இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் சரியாக விளங்கி கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் எல்லா தீமைகளை விட்டும் நம்மால் விலக முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வளர்ச்சியை நோக்கி செம்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த கனவு நினைவாக வேண்டுமையானால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு நாமும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, இன்னும் பிற மக்களுக்கும் அதை அழகிய முறையில் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.